சென்னையில் ரவுடி சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி விஜயகுமார் என்பவர் சென்னையில் தற்போது காவல்துறையினரால் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கி கேட்கலாம். சாலமன் வணக்கம். இந்த ரவுடி விஜயகுமாரின் குற்ற பின்னணி என்ன? தற்போது அவரை சுட்டு பிடிக்க வேண்டியதற்கான காரணம் என்ன? காவல்துறை என்ன விளக்கம் அளித்திருக்கிறது? சென்னை மந்தவெளி ரயில்வே மேம்பாலம் அருகே சரித்திர பதிவேடு குற்றவாளியான மௌலி என்ற இளைஞரை நேற்று முன்தினம் நடு ரோட்டிலேயே பட்டப்பகல்ல ஓட விரட்டி கொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதுல பெண் விவகாரத்துல இந்த கொலை நடந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து இந்த வழக்கு தொடர்பாக அபிராமபுரம் போலீசார் தனிப்படை அமைத்து இந்த கொலை செய்த நபர்கள் யார் என்பது குறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். விசாரணை மேற்கொண்டதுல அதே பகுதியை சேர்ந்த பிக்ஷோ என்கிற விஜயகுமார் உட்பட கௌதம் உட்பட 3 நபர்கள் இந்த கொலையை செய்திருப்பதும் இதற்கு பின்னால் 6 நபர்கள் இருப்பதும் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில நேற்று கௌதம் மற்றும் நிரஞ்சன் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில முக்கிய நபராக பார்க்கப்படக்கூடியவர் அந்த மற்றொரு நபரான பிக்ஷோ என்கிற விஜயகுமார் என்பதுதான் போலீசாருக்கு தெரிய வந்திருக்குது. இவரும் சரித்திர பதிவேடு குற்றவாளித்தான் என்பதும் தெரிய வந்ததை அடுத்து போலீசார் இந்த தலைமறைவாக இருந்து வந்த அந்த பிக்ஷோ என்கிற விஜயகுமாரை தீவிரமாக தேடி வந்த நிலையில அவர் இந்திரா நகர் ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய அந்த பகுதியில பதுங்கி இருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் தலைமையிலான போலீசார் அங்கு சென்ற போது அப்போது போலீசாரை அந்த விஜயகுமார் என்பவர் தாக்க முற்படுகிறார். தாக்க முற்பட்டவுடன் உடனடியாக காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் என்பவர் திடீரென அவரது தற்காப்புக்காக துப்பாக்கியை எடுத்து அவரது காலிலேயே சுட்டு பிடித்திருக்கிறார். உடனடியாக அவரை காயமடைந்த அவர் உடனடியாக விஜயகுமார் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். தற்போது அவருக்கு சிகிச்சையானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சுட்டு பிடிக்கப்பட்ட இந்த ரவுடி விஜயகுமார் மீது ஏற்கனவே 2 கொலை முயற்சி வழக்குகள் உட்பட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. மேலும் இது மட்டுமின்றி அவரை சுட்டதுல இடது கையில வெட்டுக்காயமும் காவலர் தமிழரசன் என்பவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த விஜயகுமார் என்பவர் தாக்கியதுல அவரும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இந்த சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்துல இதுவரை மொத்த 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மேலும் மற்ற நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த 2 கும்பலுக்கும் ரிவெஞ்ச் நடக்கும் எனவும் உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட்டை போட்ட நிலையில தற்போது ஒரு சுட்டு பிடிக்கப்பட்ட ஒரு சம்பவமானது அந்த பகுதியில நகர்ந்திருக்கிறது. கைது செய்ய முற்படும் போது காவலரை தாக்கியதால் விஜயகுமார் என்பவர் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். கொலை வழக்கில் இவர் சுட்டு பிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட்.